அது ரியாக்கு தெரியாம அவங்க வாயிலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அதை வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ரியாவுக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த ரியா எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும் சார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் சார். உங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி அனுப்புவேன் சார். அதில் எந்த தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மண்டபத்துக்கு வந்துடுங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ரியா, இன்னையோட உன் கதை முடிய போகுது. வாப்பா. மா, காஃபி ஜூஸ் எதனா சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சா அதுவே போதும். அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? தீபா, உங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணீங்கல்ல, அவங்க வராங்களா? அவ கண்டிப்பா வரேன்னு தான் சொல்லிருக்கான். எதுக்கும் நான் ஒரு கால் பண்ணி பாக்குறேன். சொல்லு தீபா. நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரிடி, வந்துரு. சரி, நான் வச்சிருவா. அவ கிளம்பிட்டாளாங்க, கார்ல வந்துட்டு இருக்காளாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்க. தீபா, வரவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன? கண்டிப்பா அத்தை. மீனாட்சி அத்தை, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன்னு கார்த்தி சொல்லியிருக்கான்ல, எல்லாம் சரியாயிடும். சந்தோஷமா இரு. சரிங்க அத்தை. என்ன ரியா, ஏதோ யோசனையில இருக்க? எல்லாம் அந்த கார்த்தியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. அது தெரிஞ்சதானே நான் ஏதாவது செய்ய முடியும். அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டு போட்டோம். நான் சொல்றத நீ செய். என்ன சொல்லு. பேசாம நீங்க இருந்து எங்கேயாவது கிளம்பி போயிரு. மண்டபத்துல நீ இருந்தாதான் அவன் ஏதாவது செய்வான். நீ இல்லனா அவனால என்ன செய்ய முடியும்? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வா. அப்புறம் அவனால ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி போனா நான் பயந்து ஓடின மாதிரி ஆயிடாதா? இப்ப நமக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். நீ இங்க இல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்ல, நான் போக மாட்டேன். நான் இந்த மண்டபத்துல தான் இருப்பேன். சொன்ன கேளு. அடம் பிடிச்சு லைஃபுக்கு எடுத்துக்காத. இல்ல, நான் அவனுக்கெல்லாம் பயந்து எங்கேயும் ஓட மாட்டேன். நான் அவன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்காகவாவது நான் இங்க இருந்தே ஆகணும். என்ன சேலஞ்ச் பண்ண? அவன் கண்ணு முன்னாடியே நானும் ஆனந்தும் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதை நிறைவேற்றி காட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வேணா, சொன்னா கேளு. இது தேவையில்லாத ரிஸ்க். நீ மண்டபத்துல இல்லாம போறதுதான் நல்லது. இல்ல ஐஸ்வர்யா, என்ன நடந்தாலும் நான் இந்த மண்டபத்துல இருந்து போகவே மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பம். உன் கூட பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. நான் கிளம்புறேன். அத்தை, உங்களை பார்த்தா இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? சும்மா புது பொண்ணு கணக்கா ஜொலிக்கிறீங்க. மேக்கப் போட்டா இன்னும் வேற லெவல்ல இருப்பீங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கு அத்தைன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா அக்கான்னு தான் சொல்லுவாங்க.
உங்களுக்கு 3 மருமகளுங்க இருக்காங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியா? ஏன்னா நீங்களே மருமக கணக்கா யூத்தா தானே இருக்கீங்க. தீபா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? நான் என்ன யூத்தாவா இருக்கேன்? இந்த தீபாவும் மீனாட்சியும் ஓவரா தான் ஐஸ் வைக்கிறாங்க. இவ்வளவு பெரியவங்கள போய் யூத் அது இதுன்னு வாய் கூசாம போய் சொல்றாளுங்க. மாமா கிட்டே கேப்போம். மாமா, அத்தைய பாருங்க எவ்வளவு யூத்தா இருக்காங்கன்னு. ஆமா, இன்னைக்கு அநியாயத்துக்கு அழகா யூத்தா தான் இருக்கா. ஆ, இவங்கள எங்களுக்கு அத்தைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? இதெல்லாம் ரொம்ப அராஜகம்மா. என்ன மாமா சொல்றீங்க? 25 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு போய் 3 மருமகள்களுக்கு அத்தைன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? ஏங்க அத்தை, நாங்களே பரவாயில்ல, மாமா உங்களே இன்னும் யூத் ஆக்கிட்டாரு. என்ன எல்லாரும் சேர்ந்து ஓவரா கிண்டல் பண்றீங்களா? ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எவ்வளவு கிண்டல் கேலி கேட்கணுமோ தெரியல. அத்தை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும். மாமா, அத்தைக்கு 25 வயசுனா அப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசு? என்ன ஒரு 27 28ன்னு வச்சுக்கங்க. ஆ, போதுமா மாமா இது? இதுக்கு மேல சொன்னா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நாச்சியாவால தாங்கிக்க முடியாது. சரி, இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அத்தை, உங்களுக்கு மேக்கப் பண்ண வந்திருக்காங்க. எனக்கு மேக்கப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தீபா. நான் எப்பவும் போல இருந்துக்கிறேன். என்ன விட்டுருங்க. நீங்க சொன்னா நாங்க விட்டுருவோமா? அதெல்லாம் முடியாது. ஸ்டேஜ்ல நீங்க அழகா இருக்க வேணாமா? அதுக்கு தான் இந்த மேக்கப்லாம். வேண்டாமா, சொன்னா கேளு. அத்தை, ஃபங்க்ஷன் அப்போ போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. அப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் மேக்கப் போட்டாகணும். ஆமா நாச்சியா, மேக்கப் போட்டா நல்லா தான் இருக்கும். இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் போட்டுக்க மாட்டேன். இப்படியே என்ன விட்டுருங்க, அதுவே போதும். அத்தை, நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்க புள்ள சொன்னா கேப்பீங்கல்ல. இருங்க, அவரே கூட்டிட்டு வரேன். பாருங்கங்க, அத்தைய மேக்கப் போட்டுக்க சொன்னா அடம் பிடிக்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க, அப்பதான் போட்டுக்குவாங்க. மா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, மேக்கப் போட்டுக்கோங்களேன். இல்லப்பா, எனக்கு மேக்கப்லாம் வேணாம்ப்பா. மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எங்களுக்காக போட்டுக்கோங்களேன். என்னப்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மேக்கப் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மா, போன வாட்டி நான் தானே உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டேன். ஆமாப்பா, நீ தான் போட்டு விட்ட. அத்தை, அந்த மாதிரி இந்த வருஷம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஆ, சரிம்மா, ஆனா லைட்டா போட்டு விடு. ஒரு வழியா ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே போதும். வாங்க உட்காருங்க. சேர் இங்க போடுங்க. உட்காருங்க. நீங்க இப்படி வாங்க. இது மேல வச்சிருங்க. ஏன்பா அம்மாக்கு மட்டும் மேக்கப் போடுறீங்க, எனக்கு எப்ப போட போறீங்க? பா, உங்களுக்கு எதுக்குப்பா மேக்கப்பு? மேக்கப் பண்ணாமலே நீங்க அழகா தான் இருக்கீங்க. அழகுக்கு அழகு சேர்க்கணுமா என்ன? ஏய், இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. எனக்கு மேக்கப் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போங்களேன்.
அத்தை மாமா சொன்ன மாதிரி நீங்க இப்ப 25 வயசுல தான் இருக்கீங்க. ம், ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இத எடுத்து வச்சிருங்க. அத்தை ஸ்டேஜ்ல உங்களை பார்த்து எல்லாரும் இவ்ளோ அழகான ஆச்சரியப்பட போறாங்க. வேணாம்மா, நீங்க பாராட்டுறேங்கிற பேர்ல என்ன படுத்து எடுக்கிறீங்க, விட்டுருங்க. அம்மா உங்களுக்கு மேக்கப் போட்டாச்சு. அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு, அவருக்கு மேக்கப் போட்டுடலாமா? என்னடா போனா போகுதுன்னு எனக்கு போட சொல்றீங்களா? அம்மாக்கு போட்ட மிச்சம் மீதி தான் எனக்கா? அதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்கப்பா. இந்த மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா நம்ம குடும்பம் இருக்கணும்னு தான்ப்பா என்னோட ஆசை. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க நினைச்சதெல்லாம் சீக்கிரமே நடக்கும். இந்த துப்பாக்கியை யூஸ் பண்றதா வேண்டாமாங்கிறது கார்த்தி உன் கையில தான் இருக்கு. இப்போதைக்கு இவன் ஃபோன் பண்றான். என்ன கட் பண்றா? கட் பண்ணாலும் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றான்? ச்சே, எத்தனை தடவை கட் பண்ணாலும் விட மாட்டேன்டி. எடுக்கலனாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாரு. சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ச்சே. நீ எடுக்கிற வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பேன். எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றா? எடுக்கலனா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய், இப்ப எதுக்கு எனக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட பேசணும் தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன சாக போறியா? ஆமா, நீ தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டல, அந்த துக்கம் தாங்க முடியாம தான் நான் சாக போறேன். சாகுறனா சாக வேண்டியது தானே, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? சாகறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு, அதுக்கு தான் உன்னை வர சொல்றேன். நீ வரலனா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? என் சாவுக்கு நீதான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தண்டனையும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சொல்ற மாதிரி நீ வந்துட்டு போயிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வீம்பா வரமாட்டேன்னு சொன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அப்புறம் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு நீ அலைய வேண்டியதா இருக்கும். இப்ப வர முடியாது, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு வா, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை. என்ன இவ சூசைட் அது இதுங்கறா? போகாம விட்டா உண்மையிலே சூசைட் பண்ணிப்பானோ? இவன் செத்துக்கிட்டு தொலைஞ்சா பழி நம்ம மேல விழுந்துரும். அப்புறம் தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை. என்ன பேச்சே காணோம்? லைன்ல இருக்கியா? வந்து தொலைற. சரி, என் வீட்டுக்கு வந்துரு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற டென்ஷன் பத்தாதன்னு இவன் வேற வா வான்னு. ச்சே.
என்ன ரியா, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? நீ அவசரப்பட்டு போகாத ரியா. அந்த மது இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா? இதுல ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீயா போய் மாட்டிக்காத. என்ன பிளான் இருக்குன்னு சொல்ற? இந்த பிளானுக்கு பின்னாடி கார்த்திக் கூட இருக்கலாம். நல்லா யோசிச்சு முடிவெடு. ம்ஹும். இல்ல, அவன் பேசினதை பார்த்தா நிஜமாவே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. கார்த்திக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ இப்ப போகாத. பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிட போகுது. நான் போகலன்னா அவன் செத்துருவேன்னு சொல்றான். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதுதான். அதுக்கு நான் இப்பவே போய் பார்த்துட்டு வர்றது பெட்டர் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. பார்த்து முடிவெடு. இல்ல, அவன் செத்துருவானோங்கிற பயத்துல இங்க இருக்கிறத விட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. நான் போயிட்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறேன். போறேன். சொல்லுங்க சார். பிரியா இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்குமா உங்களை பார்க்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ம். வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்க ஒரு அருமையான போட்டோ ஷூட் நடக்க போகுது. அதை நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னப்பா நீ பாட்டுக்கு ஏதோ போட்டோ ஷூட் நடக்க போகுதுன்னு சொல்ற? யாருக்கு? மா, இன்னைக்கு யாருக்கு வெட்டிங் டே? எங்களுக்கு தான். அப்போ உங்களுக்கு தான் ஃபோட்டோ ஷூட்டு. ஐயோ, எங்களுக்கா? என்னப்பா விளையாடுறீங்களா? மா, நிஜமாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு தான் ஃபோட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கார்த்தி, இதெல்லாம் வேணாம்ப்பா. நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறோங்களா போட்டோ ஷூட்லாம் நடத்துறதுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் போட்டோ ஷூட்லாம் சரியா வராதுப்பா. மா, இதெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக தானே செய்கிறோம். வேணான்னு சொல்லாதீங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல என்னமா இருக்கு? இல்லப்பா, இத்தனை பேருக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க மாதிரி நின்று போஸ் கொடுக்க சொன்னா வெக்கமா இருக்கும்பா. அத்தை, சும்மா கொஞ்ச நேரம் தானே, போஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. அம்மா அத்தை, எங்களுக்காக இதை செய்யுங்க ப்ளீஸ். என்னப்பா இது, புதுசா கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் செய்ய சொல்றீங்களே? மா ப்ளீஸ்மா, எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டோம். இப்போ வேணான்னு சொல்லாதீங்கம்மா. மா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏம்மா இவ்வளோ தயங்குறீங்க? போங்க. ப்ளீஸ்மா. சரிப்பா, விட மாட்டீங்க போல இருக்கு. உங்களுக்காக ஒத்துக்கிறேன். தேங்க்யூமா. தீபா, கூட்டிகிட்டு போங்க. அத்தை வாங்க அத்தை. வா. ம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், மேடம் பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க சார், இன்னும் கிட்ட வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். மேடம் ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க சார். சாரோட ஷோல்டர்ல பிடிச்சுக்கோங்க மேடம். நீங்க வேற மாதிரி செய்றீங்க. இருங்க, நான் வரேன். மேடம் கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளுங்களேன் கொஞ்சம். சார் இப்படி பிடிச்சிட்டு சாஞ்ச மாதிரி இல்லைங்க. ஓகே. ம்.
என்ன தீபா இது? சொன்ன மாதிரி பண்ணுங்க மேடம். நாச்சியா வெக்கப்படாம பண்ணு. ரெடி?